வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு வைத்து. எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு டாபிக் ஒரு சின்ன கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிச்சேன். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையை சிறப்பா வாழணும்னு தான் நினைக்கிறோம். பீஸ்ஃபுல்லா வாழணும்னு நினைக்கிறோம், சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறோம். ஆனா வாழ முடியுதா? லாஸ்ட் டைம் ஒரு ஸ்பீச் கொடுத்தப்போ ஒருத்தர் சொன்னாங்க, எனக்கு லைஃப்ல பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. அந்த ப்ராப்ளம் நான் வெளியே வந்துட்டேன். பட் இருந்தாலும் நினைக்கும் போதெல்லாம் அது எனக்கு பெயின் கொடுக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்லும் போதே கண் கலக்கிட்டாங்க. நான் எவ்வளவுதான் பண்ணாலும் அது வெளியே வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னோம் மெடிடேஷன் எல்லாம் பண்ணோம், அப்புறம் மௌனம் இருந்துட்டு அதை வெளியேக்கணும்னு சொன்னோம். பட் இதை சயின்டிஃபிக்கா யோசிச்சோம்னா முடியுமா, இது என்ன ப்ராப்ளம் ஆக்சுவலி அப்படின்னு ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணேன். அதை பார்த்தா மகரிஷி சொன்ன கருத்தோட ரொம்ப ஒற்றுமையா இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதான் அந்த டாபிக் டுடே. ஓகே தானே? ஓகே. மகரிஷி சொல்றாங்க, இது இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றதுக்கு என்ன காரணம்னா, மனிதர்கள் நிறைய வேறுபாடு இருக்குன்னு சொல்றாரு. அந்த வேறுபாட்டுக்கு என்ன காரணம்னா ஒரு 16 காரணங்கள் மகரிஷி சொல்றாங்க. அது என்னன்னா, கருவமைப்பு, உணவு வகைகள், காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இதுல எல்லா காரணங்கள்ல இருந்து மனுஷங்களுக்கு டிஃப்ரெண்டா இருந்தாலுமே மேஜரா நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ற வழக்கம் நம்மளுடைய பழக்கம் தான். இதை நம்ம சின்ன ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்குவோம். மகரிஷி சொல்றாங்க, பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விளக்கங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு. ஆனா நீங்க பழக்கத்தை மாத்தி பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம இன்னும் கொஞ்சம் பேக்வேர்ட் போயிட்டு மகரிஷியோடைய செயலுளவு தத்துவத்திலிருந்து ஆரம்பிப்போம். செயலுளவு தத்துவம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ஒரு செயல் செஞ்சோம்னா அதுக்கான விளைவு நமக்கு வந்தே தீரும். அந்த விளைவு ஒரு 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 இன்ஸ்டன்ட்டை உருவாக்கிடும். தொடர்ந்து இந்த செயல் பண்ணும்போது அந்த தன்மையே மாற ஆரம்பிச்சிடும். அதுதான் மியூட்டேஷனா மாறுது. செயல் விளைவு தத்துவம் தான் மியூட்டேஷனா மாறுது. அதாவது இப்போ டார்வின் ஒரு ஆராய்ச்சி பண்ணார். ஆராய்ச்சி பண்ணப்போ இந்த பறவைகள்லாம் ஒரு ஸ்பீசிஸ்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரே மாதிரி இனத்தோட பறவைகள் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. சில இடத்துல மூக்கு நீளமா இருந்துச்சு, சில இடத்துல மூக்கு கம்மியா இருந்துச்சு, சில இடத்துல அது இல்லவே இல்லை. ஸோ இது என்ன காரணம்னு யோசிச்சாருன்னா, அது சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்க ட்ரை பண்ணது. மூக்கு எங்க நீளமா இருந்ததுன்னா, அங்க இந்த இடத்துல உணவுக்காக அது டீப்பா தோண்டி எடுக்க வேண்டிய டீப்பான ஒரு ஒரு இதுல கேப்ல விட்டு எடுக்க வேண்டிய இடத்துல நீளமாயிடுச்சு. எங்கெல்லாம் உடைச்சு அந்த காய்கறிகளை உடைச்சு அந்த விதைகளை உடைச்சு சாப்பிடணுமோ அப்பெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படி அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஒரே இனத்தை சேர்ந்த ஒரு பறவை எப்படி வேற வேற ஸ்பைசிஸா மாறுது அப்படிங்கறத, ஸ்பீசிஸா மாறுது அப்படிங்கறத. அதுதான் செயல் விளைவு. அதாவது நீங்க எதை நோக்கி முயற்சி பண்றீங்களோ அந்த முயற்சிக்கான விளைவு உங்களுக்கு கிரியேட் ஆகும். அந்த விளைவு மட்டும் இல்ல, அதுக்குடைய திறன் கிரியேட் ஆகும். அந்த திறனுக்காக அந்த ஆர்கனும் மாறிடுது. இதுதான் நம்ம இன்சிலான் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன். உயிர் உருவாகிறது எப்படின்னா, தாவரத்துல இருந்து உருவாச்சுன்னு ஆரம்பிப்போம். தாவரத்துல இருந்து அடுத்து என்னாச்சு? தாவரம் இருக்குது, அந்த இடத்துல தண்ணி எடுத்துட்டு உயிர் வாழுது. அந்த இடத்துல தண்ணி இல்லாம போயிடுச்சு, வாட்டர் இல்லாம போகும்போது என்ன ஆகுனா அது அது மக்கி போயிடுது. ஆனா அந்த இடத்துல என்ன ஆகுது? அடுத்து ஒரு புழுவோ ஒரு பூச்சியோ கிரியேட் ஆகுது. அதாவது அந்த உயிர் வேற தன்மையா மாறுது, இருக்கிறதுக்காக கன்வெர்ட் ஆகிக்குது, எதுல ஆசைப்படுதோ அது. ஸோ அந்த புழு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற உணவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். பட் ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் போய் என்ன பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகுது? அடுத்த கன்வர்ஷன் ஆகுது, பூச்சியா மாறுது. பூச்சி அடுத்ததுக்குள்ள போகுது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? சுவை உணர்வு வருது. அடுத்து பூச்சினா வந்துருது. பட் அதுக்கப்புறம் என்னன்னா, எங்க உணவு தேடி போகணும்னா அது ஸ்மெல் வேணும். ஸோ அதுக்காக நுகர்வு உணர்வு வருது, அங்கிருந்து மூவ் ஆகுது. ஸோ போகுது, போய் எடுக்குது. அப்பவும் கிடைக்கல அப்படிங்கும்போது அதுக்கு பார்வை வரணும். ஸோ கண்ணு வருது. கண்ணு வரும்போது அடுத்து பறவையாவோ அடுத்த கன்வர்ஷனாவோ மாறுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? காது வருது, மிருகங்களா மாறுது. அதுக்கப்புறம் ரெவல்யூஷன் தான் மனிதனா மாறுறாங்க. ஸோ இது மகிழ்ச்சி ஈஸியா சொல்லிட்டாங்க. பட் இப்போ சயின்ஸ் அதையே சொல்லுது. அந்த டிஸ்பிளே கொஞ்சம் போடுங்க. நம்ம பிரெயின் எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் அதுதான்.
பிரெயின் எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னா பிரெயின்லயும் லேயரா கிரியேட் ஆயிருக்குதுங்கிறாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ரெப்டைல் பிரெயின் அப்படிங்கிறாங்க. ரெப்டைல் பிரெயின் நத்திங் பட் நம்ம ஸ்பைனல் கார்டுல தலை உட்கார்ந்து இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்கிறது தான் ரெப்டைல் பிரெயின். அது வந்து ரெப்டைல் பிரெயின் ஏன்னு சொல்றாங்கன்னா, நம்ம ஊர்வனவா இருந்தப்போ எப்படி அந்த பிரெயின் இருந்ததோ அது மாதிரி தான் இப்பவும் நம்மளுடைய பாடியில அந்த பிரெயின் இருக்கு அப்படிங்கிறாங்க. தட்ஸ் கால்ட் ரெப்டைல் பிரெயின். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து லிம்பிக் பிரெயின் அப்படிங்கிறாங்க. அது என்னன்னா மெமல்ஸா, அதாவது பாலூட்டிகளா இருக்கும்போது எப்படி இந்த பிரெயின் இருந்ததோ, மிருகங்களா இருக்கும்போது இந்த பிரெயின் இருந்ததோ அந்த பிரெயின் தான் அடுத்த லேயரா இருக்குங்கிறாங்க. அதாவது எவல்யூஷன்ல என்ன ஆகுதுன்னா அது மியூட்டேஷனால பிரெயின் மாறிட்டே வருது. மனிதன் மட்டும் மாறல, முக்கியமா பிரெயின் மாறுறது தான் மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு காரணமா இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியா கிரியேட் ஆனது நியோ கான்டெக்ஸ்ட். அதுதான் இப்ப நம்ம திங்க் பண்ற லாஜிக்கல் பிரெயின். அது இல்லைங்க, ப்ரீவியஸ். சாரி, டிஸ்பிளேல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இல்ல இந்த முதல்ல காமிச்சிங்க, அது போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். அந்த ஸ்பைனல் கோடோட ஸ்டார்டிங்ல இருக்கிறது தான் ரெப்டைல் பிரெயின். அதுக்கு மேல இருக்கிறது வந்து லிம்பிக் பிரெயின்ங்கிறாங்க. அது மெமல்ஸோட பிரெயின். அதுக்கப்புறம் இருக்கிறது நியூ கான்டெக்ஸ்ட். அதுதான் ரீசெண்டா டெவலப் ஆன பிரெயின். இது நியூ கான்டெக்ஸ்ட் எப்ப கிரியேட் ஆச்சுன்னா மனிதன் எப்ப வந்து இவால்வ் ஆகி திங்க் பண்ண ஆரம்பிச்சானோ அப்பதான் அந்த பிரெயின் கிரியேட் ஆச்சுங்கிறாங்க. இதுல முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா இந்த ரெப்டைல் பிரெயின் தான் நம்மளுடைய பாடியோடைய ஃபங்க்ஷன்ஸ் மாடியூல் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ நீங்க ஒரு செயல் செய்யறீங்கன்னா அது செஞ்சுட்டு இருக்கீங்க, அது வந்து உங்க பிரெயின்ல இருந்து நீங்க யோசிக்கிறனால பண்றீங்க. ஆனா நீங்க யோசிக்காமே சில செயல் உங்க பாடியில் நடந்துட்டு இருக்கு. எப்படின்னா ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுறது, நுரையீரல் போறது, ஆக்சிஜன் மூச்சு வாங்கி போயிட்டு இருக்கிறது, அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது ரெப்டைல் பிரெயின். அந்த ரெப்டைல் பிரெயின்ல தான் எல்லா ஃபங்க்ஷன் இருக்குது, ஆட்டோமேட்டட் ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்கு. அடுத்ததுக்கு அந்த லிம்பிக் பிரெயின் சொன்னீங்களா, மெமல் பிரெயின். அங்கதான் வந்து உணர்ச்சிகள் இருக்கு அப்படிங்கிறாங்க, உணர்வுகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா மிருகங்களுக்கு அந்த காலத்துல வாழும்போது அந்த உணர்வுகள் இல்லைன்னா அது சில நாள் சர்வைவல் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளா இந்த ரெப்டைல் பிரெயின் சொல்றேன் இல்லையா, அந்த ரெப்டைல் பிரெயின் எதுக்கு அதுக்கே தனியா ஃபங்க்ஷன்ல இருக்கு. எப்படின்னா திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக உடனே பாடி ரியாக்ட் ஆயிடும் உங்க பிரெயினுக்கு போகாமையே. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க திடீர்னு ஒரு ரூம் திறந்து போறீங்க, ரூமுக்குள்ள வந்து கருப்பா ஒரு உருவம் தெரியுது, கப்புன்னு உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். பயம் வந்துட்டு உங்களுக்கு உடம்பெல்லாம் ஸ்வெட் ஆயிடும், ஒரு மாதிரி பிபி இன்க்ரீஸ் ஆயிடும், ஹார்ட் பயங்கரமா பீட் ஆக ஆரம்பிக்கும். அது எப்படி நடக்குதுன்னா ரெப்டைல் பிரெயினால் நடக்குது. என்ன ஆகுதுன்னா அது ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி உங்க பாடியில எல்லா ஃபங்க்ஷனையும் மாத்திடுது. அப்புறம் நீ லைட் போட்டு பாத்தீங்கன்னா அது அப்புறம் தெரியும், ஓகே இது வரும் ஒரு பொம்மை தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க மைண்ட் அப்படியே கூல் ஆயிடும். அப்போ வந்து நியூ கான்டெக்ட் உங்களுக்கு வந்து ஆக்ஷன்ல வந்துருது. விச் மீன்ஸ் ரெப்டைல் பிரெயின் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்ஷனை வந்து கிரியேட் பண்ணுது. அடுத்து லிம்பிக் பிரெயின் சொன்னல, எமோஷனல் அந்த உணர்ச்சிகளை பண்றதுன்னு சொன்னீங்களா, அது வந்து தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்காக ஒவ்வொரு உணர்வா வெளிப்படுத்துறது அந்த பிரெயின் கண்ட்ரோல் இருக்கு. எப்படின்னா நீங்க கோவப்பட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா பயங்கர பிளட் ப்ரெஷர் ஏறிடும், ஹார்ட் பீட் வேகமா அடிக்கும், நரம்பு புடைக்க அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அப்புறம் பயப்பட்டீங்கன்னா வயிற்றுல பட்டாம்பூச்சி பறந்தது அப்படிம்பாங்க. ஸோ இந்த பய உணர்வுகள், அந்த உணர்வுகள் எல்லாமே உங்க பாடி ரிலேட்டடாவே இருக்கும். அந்த பாடி ரிலேட்டடாக கண்ட்ரோல் பண்றது லிம்பிக் பிரெயின். அது எக்ஸாம்பிளா அது வந்து நீங்க டார்வின் தத்துவப்படி சொன்னா என்ன சொல்றாருன்னா, அது லிம்பிக் பிரெயின் வந்து நம்ம பயாலஜிலேயே இருக்கு அப்படிங்கிறாங்க. மகரிஷி சொல்றாங்க இது ஹெரிடிட்டியா வருது, அதாவது சஞ்சீத கர்மத்தில் இருக்கு அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான். அது நம்மளுடைய மிருகத்தோட இருக்கிற எல்லா குணமும் நம்மளுக்கு இருக்கிற காரணம் அந்த பிரெயின் நம்மகிட்ட இருக்கு. மிருகத்தோடைய பிரெயினும் அந்த இடத்துல இருக்கு. இது லிம்பிக் பிரெயின். இப்போ நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அது அழுகும். அதுக்கு யாராவது அழுகணும்னு சொல்லி தராங்களா? இல்ல. அது கோபம் படும், கிடைக்கலன்னா கோவப்படும், சிரிக்கும். ஸோ அந்த உணர்வுகள் எல்லாம் தானாவே நடக்குது. ஆனா எப்பவுமே அது வந்து 1+1=2ன்னு வந்து படிக்காம சொல்லாது. அங்க அந்த அந்த லாஜிக்கல் திங்கிங் எங்க இருக்குன்னா உங்களுடைய நியோ கான்டெக்ஸ்ட்ல இருக்கு, உங்க மேல இருக்கிற பிரெயின்ல இருக்கு. அது அறிவு சார்ந்த சிந்தனைகள் இருக்கு. இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப 2வது ஸ்லைட். இதுல தலாமஸ் அப்படின்னு ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் த பிரெயின் இருக்கு. அது என்ன பண்ணும்னா தலாமஸ் இந்த உணர்வுகள், பாடியிலிருந்து வர்ற உணர்வுகள் எல்லாத்தையும் டீகோட் பண்ணும். இது என்ன மாதிரியான ப்ராப்ளம் அப்படிங்கிற டீகோட் பண்ணும். டீகோட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை மற்ற பிரெயினுக்கு ரெண்டுக்கு அனுப்பும். நியோ கான்டெக்ஸ்டுக்கு அனுப்பும், லிம்பிக் பிரெயினுக்கு அனுப்பும். ஐ மீன் இந்த
லிம்பிக் பிரெயின் பிளஸ் ரெப்டைல் பிரெயினுக்கு அனுப்பும். இதுல என்ன ஃபேக்ட்னா, நீங்க பக்கத்திலேயே இந்த இந்த தலாமஸுக்கு பக்கத்திலேயே உங்களுடைய லிம்பிக் பிரெயின் இருக்கும். இது கிட்டத்தட்ட கீழேயே இருக்கும். ஆனா நியூரோ கான்டெஸ்ட்ங்கிறது ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. விச் மீன்ஸ் நீங்க இப்படி யோசிச்சுக்கலாம். இது வந்து பைபாஸ். ரெண்டாவது வந்து இது கிரியேட் ஆனது ரொம்ப பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னால. நீங்க வந்து நம் மனிதர்கள் வந்து என்ன சொல்றது, மிருகங்களா இருந்தப்போ கிரியேட் ஆன பிரெயின் அது. ஸோ அதோடைய பாத் நியூரல் நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஈஸியாகவும் இருக்கும். வேற நியோ கான்டெஸ்டுக்கான பாத் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா அது ரீசெண்டா டெவலப் ஆனது, ஹியூமனா எவால்வ் ஆனதுக்கு அப்புறம் டெவலப் ஆனது. ஸோ அதோடைய கரணபூடிமான பாதை இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுறது இந்த பிரெயினுக்கு வேகமாகவும் அந்த அந்த இது இன்ஃபர்மேஷன் லேட்டாகவும் போகுது. அதனாலதான் இப்போ நீங்க திடீர்னு ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அதை ஓகே ஒன்றும் இல்லைன்னு பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிளா உங்க வீட்டுக்கு போறீங்க, உங்க சன்னோ யாரோ வந்து டக்குன்னு பே அப்படின்னு பயமுறுத்துறான்னு வச்சுங்களேன், உடனே ஒரு ஒரு பதட்டம் கிரியேட் ஆகுது. அது வந்து பயமுறுத்துவாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அப்படி ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. யூ வில் பி ஆக்டிவ். ஓகே அது பார்த்துன்னு சரி போடா அப்படிம்பீங்க. நீங்க எதிர்பார்க்குற டைம்ல வந்துருச்சுன்னா என்ன ஆகும், டக்குன்னு ஒரு பதட்டம் வரும். அது ஏன்னா உடனே பிரெயின் வந்து இந்த இதுக்கு ஒரு டேஞ்சர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை லிம்பிக் பிரெயின் கொடுத்துருது. அது வந்து அந்த ரெக்கார்டை எடுத்துக்கிட்டு உடனே பாடி ரியாக்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் தெரியும் போது போடுது. இதுதான் ரியலா பிரெயினுடைய சிஸ்டம் ஒர்க் ஆகுது. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அடுத்த இடத்துல சேவ் ஆகுது. அது கால்டு ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது பாருங்க, அது இந்த இடத்துல கொஞ்சம் கீழே இருக்கும். அந்த லிம்பிக் பிரெயினுக்கு கீழே ஹிப்போ கேம்பஸ் அங்க இருக்கு பாருங்க. அந்த அந்த அது கிட்டத்தட்ட உங்களுடைய அந்த ரெப்டைல் பிரெயின் சொன்ன இல்லைங்களா, ஸ்பைனல் கார்டோட டாப்ல அங்க இருக்கும். அதுதான் உங்க நினைவுகளை பதிவு பண்ற இடம். இதுல என்ன பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும்னா, எல்லாமே ரொம்ப ரொம்ப நேரா இருக்கும். இந்த இமிடியேட் ஆக்ஷனு, அந்த ரெக்கார்ட் பண்றது, அந்த தலாமஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது எல்லாமே ரொம்ப நேரா இருக்கும். வேற உங்களுடைய திங்கிங் பேட்டர்ன் வந்து தள்ளி இருக்கும், கொஞ்சம் லேட் ஆகும். இதை வச்சுதான் ஒரு புக் எழுதியிருக்காரு, திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிஹெச்டி வாங்கின புக் அது. பிஹெச்டி இல்ல, நோபல் பிரைஸ் வாங்கின புக் அது. அந்த புக்ல அவர் என்ன சொல்றாருன்னா, மனிதர்கள் வந்து இந்த ஃபாஸ்டா திங்க் பண்றது வந்து எப்பவுமே அந்த பழக்க பதிவா இருக்கும். பழக்க பதிவுன்னா அந்த இடத்துல பிரெயின் ஒர்க் ஆகும். உடனே அந்த இன்ஃபர்மேஷனை போய் ஹிப்போ கேம்பஸ்ல போய் வெரிஃபை பண்ணும். அது என்ன என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு வெரிஃபை பண்ணிட்டு உடனே அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணி உங்களுக்கு ரியாக்ட் பண்ண வைக்கிறதுக்காக. மோஸ்ட்லி என்ன ப்ராப்ளம்னா, இது நியர் டு தட் எமோஷனல் பிரெயின் இருக்கனால எமோஷனலா இருக்கிறது டக்குன்னு உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆயிடும். ஸோ நீங்க எமோஷனலா அந்த லிங்க் கிரியேட் ஆகும்போது அந்த இடத்துல லிங்க் கிரியேட் ஆயிடும், அந்த ஒரு நியூரல் நெட்வொர்க்ஸ் கிரியேட் ஆயிடும். ஸோ நீங்க எப்பெல்லாம் எமோஷனலா கிரியேட் ஆகிறீங்களோ அந்த அந்த லிங்க் வந்து ஈஸியா போயிட்டே இருக்கும். இது என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஜென்ரலா நீங்க ஒரு 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 பெரிய ஒரு ட்ரோமான்னு என்ன சொல்றது, ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பாக்குறீங்க, அல்லது ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்டல் மைண்ட்ல வந்து ப்ளோ ஆகிற விஷயத்தை பாக்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எமோஷனலா ரியாக்ட் ஆகும். அந்த எமோஷனல் இன்ஃபர்மேஷன் டக்குன்னு அந்த சிக்னலா இதுல போய் ஹிப்போ கேம்பஸ்ல வந்து ரெக்கார்ட் ஆயிடும். ஸோ எப்பெல்லாம் அந்த அந்த ட்ரோமாக்குள்ள மறுபடியும் அதே மாதிரி நிகழ்வுகள் போறீங்களோ அந்த மெமரிலாம் அசோசியேட்டட் மெமரிம்பாங்க. இப்போ நீங்க அதுக்கப்புறம் விட்டுருவீங்க, மறந்தே போயிடுவீங்க. ஆனா எப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நிகழ்வு மறுபடியும் வருதோ அது மறுபடியும் அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துரும். இதுல என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ரொம்ப எமோஷனலா அஃபெக்ட் ஆயிட்டோம்னா அது வந்து ஒரு பாத்தை கிரியேட் பண்ணிடுது. தொடர்ந்து நம்மளுடைய ஜீவகாந்த ஆற்றல் வந்து அது மூலமாவே செலவாயிட்டு இருக்கும். என்னன்னா மோஸ்ட்லி அதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருப்போம். ரொம்ப அஃபெக்ட் பண்ண விஷயத்த ஈஸியா திங்க் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா ரொம்ப பக்கமா இருக்கும், ஈஸியா நடந்துகிட்டே இருக்கும் அந்த செயல். அன்லஸ் உங்க அந்த அறிவு சார்ந்த காங்கினேட்டிவ் பிரெயின் அல்லது நியோ கான்டெஸ்ட்னு சொல்றாங்களே, அதாவது உங்க சிந்திக்கிற திறனை வந்து அதை டாமினேட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலைன்னா அது டிஃபால்ட்டா அந்த மிருக நிலையிலேயே போயிட்டு இருக்கும். அதாவது அந்த மெமல்ஸ் இருக்கிற டைம்லயே போயிட்டு இருக்கும். ஏன்னா பக்கமா இன்ஃபர்மேஷனுக்கு அதே போயிட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலர் என்ன சொல்றாங்கன்னா, எமோஷனலா நீங்க எப்பெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் அது நெட்வொர்க் மறுபடியும் ஸ்ட்ராங் ஆயிட்டே போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனாலதான் நம்ம பெரிய ப்ராப்ளத்தை சந்திச்சோம்னா அது தொடர்ந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணிட்டே இருக்குது. அந்த நினைவுகள் நம்மளை வந்து பாதிச்சுக்கிட்டே இருக்குது. இது விடாம பண்றதுனாலதான் நம்ம பிரெயின்ஸ் உடைய எஃபெக்டும் ஃபங்க்ஷனும் பாதிக்கப்படுது. இதனால நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து பெருசா இருக்கிற மாதிரியே ஒரு தோணுது. இதை எப்படி சரி பண்ணலாம்? மகரேஜ் சொல்லியிருக்காங்க, யாராவது சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். மேல் பதிவுனா எப்படி இது பண்ணுவீங்க? உங்களுக்கு நல்ல பதிவு சரி. இப்ப நான் என்னன்னா, நீங்க வந்து சங்கல்பம் ஓகே, இப்போ நீங்க வந்து எமோஷனலா அஃபெக்ட் ஆயிட்டீங்க. அந்த எமோஷனல் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு திருப்பி உங்களை பாதிச்சுக்கிட்டே இருக்கு. அது எப்படி மேல் பதிவு பண்ணுவீங்க?
பாசிட்டிவ் எனர்ஜி போடணும். அதாவது உங்களுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அதை பத்திய தன்மையை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அது தன்மை என்னன்னா, நீங்க இப்ப சயின்டிபிக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் நடக்குதுங்கிறது, அந்த பிரெயின் ஆக்டருங்கிறது. முதல்ல ரெகக்னைஸ் த பயாஸ். உங்களுக்கு அது நடக்கிறதுக்கான பிரச்சனை இருக்குன்னு நீங்க முதல்ல ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். என்ன ப்ராப்ளம்னா, ரேஷனல் திங்கிங், இரேஷனல் திங்கிங் ரெண்டு சொல்றாங்க. ரேஷனல் திங்கிங்னா லாஜிக்கலா திங்க் பண்ணி பண்ணுவாங்க. இரேஷனல் திங்கிங்னா அவங்களுக்கே தெரியாது அவங்க அது பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டே இருப்பாங்க. அதுதான் ரைட்டுன்னு நினைப்பாங்க. வாட் ஐம் ட்ரைங் டு சே, நீங்க மாத்திக்க நினைச்சதே வந்து நீங்க உங்களுக்கு புரியவே புரியாது. அப்ப எப்படி மாத்திக்க முடியும்? இதுதான் ப்ராப்ளம்னு புரிஞ்சாதானே மாத்த முடியும். ப்ராப்ளமே புரியாது. அதுக்கு நீங்க கொஞ்சம் நிறைய படிக்கணும். அதாவது நீங்க முயற்சி பண்ணி தான் வெளியே வர முடியும். அதாவது யாருக்கு ப்ராப்ளம் இருக்கோ அவங்க தான் வெளியே வரணும்னு சொல்றாங்க. ரெகக்னைஸ் த பயாஸ் அப்படின்னா அது எதனால வருதுன்னு நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். பர்டிகுலர் என்ன சொல்றாங்கன்னா, சைல்டுஹுட்ல இந்த மாதிரி ட்ரோமா ஏற்பட்டுருந்ததுன்னா அது கிட்டத்தட்ட மாத்துறது ரொம்ப கஷ்டங்கிறாங்க. ஏன்னா அந்த பாதிப்பு ரொம்ப ஆழமா இருக்குமா. ஆனா மற்றபடி ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எது பாதிப்பு வரும்னு உங்களுக்கு உட்கார்ந்து யோசிக்கும் போது தெரியும். எண்ணம் ஆராயுதல். எண்ணம் ஆராயுதல்னா உங்களுக்கு எண்ணம் ஏன் வருதுன்னு பார்க்கணும். முக்கியமா எண்ணம் ஏன் வருதுன்னா இதுல ஒரு சின்ன ஒரு பாட்டில் நெக் இருக்கு. என்னன்னா எப்பவுமே நம்ம திங்கிங் வந்து நம்மளுடைய சந்தோஷத்துக்காகவே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது பிளஸர் திங்கிங் அப்படிங்கிறாங்க. பிளஸர் திங்கிங்னா என்னன்னா, உங்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்குதோ அதை பத்தி திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அது அசோசியேட்டட் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு வருமா உங்களுக்கு. அதாவது நீங்க ஒன்று முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இதுதான் நைட்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தானா கிரியேட் ஆயிடும். உங்களுக்கு அதை பத்தி தான் தேடும். ஸோ நீங்க திங்க் பண்றதே வந்து தப்பா இருக்கலாம். எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணும்போதே நீங்க நீங்க முடிவு எடுக்கிறது இதுதான் நீங்க வேணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அது வேணுங்கிற மாதிரியே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கும். அது வருதா அப்படின்னு நீங்க முதல்ல பார்க்கணும். அப்படி எப்படி பார்க்க முடியும்? மகரிஷிஸ்ல இருக்கு. கொஞ்சம் யோசிங்க. உங்ககிட்ட பயாஸ்டா திங்கிங் இருக்கா அப்படின்னு எப்படி பார்ப்பீங்க? பயாஸ்டா திங்கிங் ஏன் வருதுன்னா இன்னும் முக்கியமான காரணம் அது எமோஷனலா நம்மகிட்ட இருக்கு. டக்குன்னு அந்த பிரெயின் வந்து ஃபங்க்ஷன் ஆகி உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்து இதுதான் பண்ணணும்னு சொல்லிடும். ஸோ அதைத்தான் நம்ம நினைப்போம். அதுதான் ரைட்டுன்னு நினைப்போம். அதையவே முடிவு பண்ணுவோம். அப்போ இந்த ப்ராப்ளத்திலிருந்து வெளியே வந்து திங்க் பண்ணுவோம். வெளியே வந்து திங்க் பண்றதுக்கு தான் உங்களுக்கு ஒரு 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 பெஞ்ச் மார்க் ஆன ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. எது ரைட்டு அப்படிங்கிறது. அது என்னது? இரண்டொழுக்க பண்பாடுங்க. இப்போ ஒரு ப்ராப்ளத்தினால நீங்க ரைட்டுன்னு நினைக்கிறது வந்து என்ன மாதிரி துன்பத்தை உருவாக்குன்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு ஃபேவர் நினைச்சீங்கன்னா அது ஃபேவரா தெரியும். மற்றவங்களுக்கும் துன்பம் வருதான்னு யோசிங்கன்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அதனாலதான் இப்போ மற்றவங்களுக்கு துன்பம் வராதுன்னு ஒரு ஒரு இதை நினைக்கும் போது தான் உங்க திங்கிங் பேட்டர்னே சரி பண்ண முடியும். அதனாலதான் மகரிஷி வந்து ரொம்ப இன்டலெக்சுவலா அது வந்து டிராப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க இது மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அகழ்தாய்வே சொல்றாங்க. ஏன் மெடிடேஷன் பண்ணணும்னா இதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் வேணும். இதை வந்து நீங்க அந்த அந்த பிசிக்கல் டிரைவ்ல இருந்து வெளியே வரணும்னா, ஏன்னா அது உங்க பக்கத்துல இருக்கிற பிரெயின்ல ஆக்ட் ஆயிட்டு இருக்கு, எமோஷனலா பிரெயின் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அதுல இருந்து வெளியே வரணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான டிரைவ் வேணும், இல்லைன்னா முடியவே முடியாது. அதனால மெடிடேஷன் பண்ணும்போது அது வலுவாகுது. வலுவானதுக்கு அப்புறம் அந்த பேட்டர்னை திங்க் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்லது கெட்டதை பத்தி சொல்லி தர்றாங்க. அது இதுல சொல்றாங்க எது துன்பம் கொடுக்கிற செயல், எது நன்மை கொடுக்கிற செயல்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சிந்தனை எண்ணம் ஆராய்தலை சொல்றாங்க. ரெண்டாவது, அப்போ இதை நீங்க இப்ப ரெகக்னைஸ் பண்ணிடுறீங்க. என்னென்ன ப்ராப்ளம்னா சம்டைம்ஸ் உங்களுடைய ஓன் பேட்டர்னால இருக்கலாம். நீங்க பிளஸர் திங்கிங்னால அது வந்து ரைட்டா இருக்கிற மாதிரி தெரியலாம். அல்லது வந்து உங்களுடைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால உங்க சின்ன வயசுல அந்த ட்ரோமானால அது கோபமாவோ அல்லது பிரச்சனையாவோ இருக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் இஸ் அ ப்ராப்ளம் புரிஞ்சுட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? அது அதுக்கு என்ன ஃபேக்டர்ஸ் எஃபெக்ட் ஆகுதுன்னு நீங்க ரெண்டாவது புரிஞ்சுக்கணும். அது எப்படி சரி பண்ணணும்னு யோசிக்கணும். அப்போ சரி பண்ணணும்னு யோசிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு டோல்கேட் போடணும். நீங்க டோல்கேட்னா என்னன்னா, உங்க எண்ணத்தை நீங்க அதுதான் மகிழ்ச்சி தெளிவா சொல்றாங்க. எண்ணமாறுதல் பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் எழுதி என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்களே ஒரு காவல் மாதிரி போட்டுக்கணும். அந்த எண்ணம் வருதுன்னா அப்பவே நீங்க ஸ்டாப் பண்ணணும். இந்த எண்ணம் எனக்கு துன்பம் கொடுக்குற எண்ணம் ஸ்டாப் பண்ணணும்னு அந்த எண்ணத்தை தொடரக்கூடாது. ஏன்னா தொடர்ந்துட்டீங்கன்னா அது ரெக்கார்ட் மறுபடியும் கிரியேட் பண்ணுது. அந்த பாட்டை மறுபடியும் கிரியேட் பண்ணிட்டே போகுது. எப்ப எண்ணத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா அந்த நியூரல் நெட்வொர்க் ஃபார்ம் ஆயிடுது. இட்லாம் கம் அவுட் அட் ஆல். நீங்க அதை வெளியே வரணும்னா நீங்க வந்து அதை எண்ணத்தை தவிர்க்கணும். எண்ணத்தை ஸ்டாப் பண்ணவே முடியாது உங்களுக்கு. நீங்க அப்ப என்ன பண்ணணும்? நல்ல விஷயத்த நீங்க ட்ரை பண்ணணும். அதுதான் மகரிஷி தெளிவா சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளா ஒருத்தர் வந்து
ஆல்கஹால் அடிக்ட் ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன், ஒரு 7 மணி ஆனா கைகாலெல்லாம் நடுங்குது, அவருக்கு வந்து ஆல்கஹால் ஸ்டாப் பண்ணணும். எப்படி ஸ்டாப் பண்றது? 7 மணி ஆனா கைகள் அப்படியே பாடி வந்து ரொம்ப இதாகுது. முக்கியமான என்ன சொல்றாங்கன்னா, இந்த உணர்வுகள் வந்து பிரெயின்ல இல்லையா, பாடியில இருக்கான். பாடி தான் இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு கொடுக்குது, பாடி தான் டாமினேட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ அது எப்போ பண்ணணும்? அப்ப என்ன சொல்றாரு மகரிஷி, அந்த மாதிரி டைம்ல பால் குடிங்க அப்படிங்கிறாரு. பால் குடிக்கும்போது டெஃபினட்டா பாடி ஒத்துக்காது. இது இல்லை, நான் எதிர்பார்க்கறது இது இல்லைன்னு சொல்லி கதறும். அப்போ அதுல இருந்து வெளியே வரணும்னா நீங்க ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் போட்டாகணும். அதுக்கு நீங்க மெடிடேட் பண்ணியே ஆகணும். மெடிடேட் பண்ணலைன்னா அந்த மைண்ட் ஸ்ட்ராங்காவே வராது. மெடிடேட் பண்ணி இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிட்டு அதை ஸ்டாப் பண்ணியே ஆகணும். கொஞ்ச நாள் தொடர்ந்து ஸ்டாப் பண்ணீங்கன்னா, ஒரு அளவுக்கு ஸ்டாப் பண்ணது, அது மாற்றுப்பதிவு பண்ணிட்டே இருந்தா அப்பதான் அது சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல முக்கியமா நீங்க இதுல இன்னொன்னு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும் என்னன்னா, நமக்கு இருக்கிற உணர்வுகள்லாம் மேக்சிமம் கோபம், அந்த ஐவகை அந்த அந்த ஐவகையான ப்ராப்ளமேட்டிக் இது இருக்கு இல்லைங்களா, கோபம், பொறாமை, வஞ்சம், உயர்வு தாழ்வு மனப்பான்மை, கற்பு நெறி, இதெல்லாமே வந்து நம்ம சரியா இல்லைன்னா நமக்கு ஒரு ஃபேவரா இருக்கிற மாதிரியே தோணுது. இப்போ ஒருத்தர் நம்ம காரணமே எல்லாம் வெறுக்கிறேன்னு வச்சுங்களேன், நமக்கே சரியா தெரியாது, அவங்க மேல நம்ம பொறாமையா இருக்கலாம். ஆனா பொறாமை இருக்கிறது வந்து அவங்க மேல வெறுப்பாவே கிரியேட் ஆயிடும். எப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு நம்மளை விட நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இயற்கையாவே அவங்க நமக்கு பிடிக்காத மாதிரி யாராவது தோணுச்சுன்னா, நீங்க நிஜமா யோசிச்சு பாருங்க, ஏன் பிடிக்கலன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா மக்கள் வந்து எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது, எல்லாமே தீமையாலும் கிடையாது. சில சந்தர்ப்பங்களில் சில மாதிரி நடந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஒரு பயாஸ்டா ஒரு மைண்ட் செட் வச்சிருப்போம். இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்போம். அவங்க எது சொன்னாலும் நமக்கு தப்பா இருக்கிற மாதிரி தெரியும். இதுதான் மதத்துக்குள்ள இருக்கிற சண்டைக்கும் அந்த கட்சிவாத சார்புக சண்டைக்கும் காரணம். என்னன்னா குரூப் எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு குரூப் சாரார் சேர்ந்து இது முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இதுதான் ரைட்டுன்னா, அது தவிர வேற யாராவது வேற கருத்து சொன்னா அது திங்க் பண்ணவே முடியாது. இதுதான் ரைட்டுன்னு நினைப்பாங்க. அதுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஸோ அதுல இருந்து வெளியே வரணும்னா அந்த உணர்வு எங்கிருந்து வருதுன்னு நீங்க உணரணும். ஒவ்வொரு விஷயமும் தப்பு இருக்கலாம், ரைட் இருக்கலாம். ஒவ்வொரு டைமும் அது மாதிரி யோசிக்கணுமே தவிர குரூப் சார்ந்து யோசிக்க கூடாதுங்கிறாங்க. ரெண்டாவது, அது உணர்வு சார்ந்து நம்ம அவங்க மேல இருக்கிற கோவத்தினால வெறுப்பு வருதா, அவங்க மேல இருக்கிற பொறாமைனால வெறுப்பு வருதா, இல்ல நம்மகிட்ட இருக்கிற குறையினால வெறுப்பு வருதா அப்படிங்கிறது நீங்க தெளிவா புரிஞ்சுட்டு அது பண்ணணும். அதுதான் ரெகக்னைசிங் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ரெண்டாவது வந்து இதை திங்க் பண்ணது குரூப் எஃபெக்ட்னு சொன்னா அதுவும் உங்களுக்கு சொல்லிட்டேன். மூணாவது என்னன்னா ஹாலோ எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. ஹாலோ எஃபெக்ட்னு அப்படி என்னன்னா, அதாவது ஏற்கனவே ஒரு விஷயம் அவங்கள பத்தி தெரியும், ஆனா அடுத்த இன்ஃபர்மேஷனை அதை வச்சே முடிவு பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து நீங்க ஒருத்தர் மீட் பண்றீங்க, அவங்க நல்லா பழகுறாரு, ஒரு நல்ல சேவையெல்லாம் பண்றதா உங்களுக்கு தெரியுது. ஆனா உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது, அவங்க வந்து ஒய்ஃப் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ சொல்றீங்க அவர்லாம் பண்ணவே மாட்டாருங்க, அவர் வந்து ரொம்ப நல்லவர், எங்கிட்ட ரொம்ப கூலா நடந்துக்குவாரு அப்படின்னு சொல்றோம். ஆனா அவர் அடிச்சாரு நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. நீங்க உங்ககிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு உடனே டிசைட் பண்ணிடுறீங்க. தட்ஸ் வாட் ஹாலோ எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. ஹாலோனா ஹாலோசினேஷன்ல இருந்து வர வேர்டு அது, ஹாலோ எஃபெக்ட் அப்படிங்கிறது. ஏற்கனவே இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு இல்லாத இன்ஃபர்மேஷனை நீங்க ப்ரிடிக்ட் பண்ண ட்ரை பண்றது. மனித மூளையே அப்படிதான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்றாங்க. எதையுமே தெரியாதுன்னு ஒத்துக்கிறது இல்லையா பிரைன். அது தெரிஞ்சுதான் சொல்லுவாங்களாம். ஒரு சுஜாதா ஒரு புக் எழுதியிருந்தார். அதுல இருந்து ஒரு ஒரு ஸ்டோரி என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் வந்து இந்த ரேடியோ இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துருக்காரு. ரயில்வேல இருந்து அனௌன்ஸ் பண்றாங்க அந்த ஸ்பீக்கர்ல, ட்ரெயின் வருது அப்படின்ட்டு. அங்க 2 பாமர மக்கள், மேபி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து இதுக்கு வந்திருக்கலாம். அவங்க சொல்றாங்களா, யார் அவன் ஏதோ பேசுறான்டா, எங்கிட்ட பேசுறான் அப்படின்னு. அந்த பெட்டிக்குள்ள தான்டா பேசுறான் அப்படின்னு சொல்றாங்களா அவங்க. சொல்றாங்களா, இவரும் சொல்றானா, எப்படா பெட்டிக்குள்ள இருப்பாங்க, நல்ல சின்ன சின்ன மனுஷன் இருப்பாங்கடா அப்படிங்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்க என்னங்கிறது தெரிஞ்சுக்க விரும்பல அந்த இடத்துல. தெரிஞ்சதை வச்சு அதுதான் முடிவு பண்ணிடுறாங்க. இதே மாதிரி ஜோக் நான் ஒண்ணு பார்த்தேன். நான் வந்து ஒரு 2000ல வந்து நான் சென்னையில் இருக்கும்போது 2 பேர், என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. 2 பேர் பேசிட்டு போறாங்களாம். டேய் பாருடா, எவ்வளவு ஒரு வீடு கட்டியிருக்கான்டா, எல்லாம் வீடு கட்டிட்டு இருக்கா, கடைசியில வந்து மலைக்கு கொடை வச்சிருக்கான் பாடுறா மேல அப்படின்னாங்களாம். டிஷாங்க்னா. சி, தட்ஸ் ஹவ் பீப்புள் திங்ஸ். ஓகே, அவங்க தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சு தெரியாத இன்ஃபர்மேஷனை ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணும். அது மாதிரி நமக்கு ஹாலோ எஃபெக்ட்ல வருதா, நமக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சா நினைச்சுக்கிறோமா. ஸோ இதெல்லாம் நீங்க முடிவு பண்ணி தான் ஒரு இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தானா வருதா, எப்படி வருதுன்னு முடிவு பண்ண முடியும். அதுக்கு அடுத்து இதை பண்ணணும். அப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு சயின்டிபிக்கா ரிசர்ச் பண்ணாங்க. என்னன்னா, ஒரு சர்ஜரி பண்ணாங்க. அதாவது இந்த ரிசர்ச் எப்படி பண்ணிருக்காங்கன்னா, நிறைய சர்ஜரி பண்றவங்ககிட்ட இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து ஒரு 1 ஹவர் சர்ஜரி நடந்தது.
லாங் ப்ரொசீஜர். கொஞ்சம் பெயின்ஃபுல்லானது. அது முடியும் போது ஓரளவுக்கு முடிஞ்சு அது பெயின் முடிஞ்சிருச்சு. இன்னொரு சர்ஜரி ஒரு ஷார்ட் சர்ஜரி, 10 நிமிஷம் மட்டும் நடக்கிற சர்ஜரி. அந்த சர்ஜரியில வந்து ரொம்ப பெயின் இருக்கும், பட் 10 நிமிஷம் முடிஞ்சிடும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னு மக்கள்கிட்ட அவங்ககிட்ட போய் அந்த பேஷண்ட்டை கேட்டிருக்காங்க. எது வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ரிப்பேர்டா இருக்கு, எது வந்து நல்லா இல்லை, எது கஷ்டமா இருந்ததுன்னு கேட்டிருப்பாங்க. எதை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 1 ஹவர், 10 நிமிஷம். உங்க சஜஷன், வேற ஏதாவது சஜஷன்? 10 மினிட்ஸ் தான் சொன்னாங்களா? அதாவது டைம் டைலூஷன் அப்படிங்கிறாங்க. டைமை வந்து மக்கள் யோசிக்கிறது இல்லையா, என்ன அந்த டைம்ல இன்ஸ்டன்டா ஃபீல் பண்றாங்களோ அதுதான் அவங்களுக்கு இருக்கு. பீக்கா ஃபீல் பண்ணி அப்படியே முடிஞ்சிருந்ததுன்னா அது அவங்க மைண்ட் விட்டு போறதே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ நீ உறவுக்குள்ள சண்டை வந்தது யோசிச்சு பாருங்க. இது அப்படியே நான் வேற பக்கம் டிரான்ஸ்ஃபர் பண்றேன் இந்த இன்ஃபர்மேஷனை. உறவுக்குள்ள சண்டை வருதுன்னு வச்சுங்களேன், எப்போ சண்டை பண்ணிட்டு அந்த சண்டை பீக்ல வந்து பிச்சுக்கிட்டு போன உறவு வந்து திருப்பி வர்றது ரொம்ப கஷ்டம். சண்டை வந்து வீட்டுக்குள்ளேயே சமாதானம் பண்ணி சாரி பேசி ஓகேன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த உறவு தானா திருப்பி வர்றது ஈஸி. ஏன்னா அந்த நினைவுகள்ல வந்து அவங்க என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்களும் இல்லை. கடைசியா அதாவது ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தது, பீக் எப்படி இருந்தது, எண்ட் எப்படி இருந்தது, இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகுதுங்கிறாங்க. பிட்வீன் எதுவுமே தெரியல அப்படிங்கிறாங்க. பீக்லயே போய் முடிஞ்சிருச்சுன்னா அது வந்து பெயினாவே இருக்குங்கிறாங்க. ஸோ நம்ம யாருக்காவது துன்பம் கொடுத்துட்டோம்னா அது உடனே நீங்க வந்து டைல்யூட் பண்ணி விட்டுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க தப்பு அவங்க மேலே இருந்திருக்கலாம். நீங்க பீக்கப் ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணிட்டு அப்படியே டிராப் அவுட்டுன்னு போயிட்டோம்னா அந்த பிரச்சனை வந்து சரியாகிறதே இல்லை அப்படிங்கிறாங்க. அது மனசுக்குள்ள பெரிய வலியாவும் வேதனையாவும் வந்துருது. அது தொடர்ந்து அவங்கள பாதிக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து என்ன பண்றது? இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி அடுத்து என்ன பண்ணுவோம்? தெரிஞ்சதுல சரி பண்ண முடியும்னு புரியுது, எப்படி பண்ணணும்னு புரியுது. அடுத்து என்ன பண்ணலாம் இது சரி பண்றது? எனி சஜஷன்? ஒன்றும் இல்லை, அக்செப்ட் த ஃபேக்ட். அக்செப்ட் த ஃபேக்ட் வச்சுக்கிட்டு நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். லைஃப்ல நீங்க இம்பார்ட்டன்ட் இப்ப நினைக்கிற விஷயம், இதுவும் ஒரு ரிசர்ச் பேப்பர்ல இருக்க சொன்னது விஷயம். இம்பார்ட்டன்ட் இப்ப நினைக்கிற விஷயம் அவ்வளவு இம்பார்ட்டன்டான இல்ல லைஃப்ல அப்படிங்கிறாங்க. அதாவது இப்ப நினைக்கிறதுனா ஒவ்வொரு டைமும் அப்படித்தான். நீங்க குழந்தையா இருக்கும்போது என் சன் வீட்டுக்கு நான் போனப்ப என்னோட ஒரு 5 வயசு இருக்கும்போது நான் பழைய கிரெடிட் கார்டெல்லாம் எக்ஸ்பைரி ஆன கார்டெல்லாம் எடுத்தேன்னா, அப்பா இதை கொடுப்பா, வச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவான். எனக்கு அது வேஸ்ட். அவனுக்கு அது பெரிய ஒரு ஒரு அசட் மாதிரி வச்சு பாதுகாப்பான். எடுத்து தொலைச்சு போட்டேன்னா எதுக்கு எடுத்து போட்டேன்னு சண்டை போடுவான். இப்ப கொண்டு கிரெடிட் கார்டு கொடுத்தேன்னு வச்சுங்களேன், அங்க போறது கேட்பான். விச் மீன்ஸ் அப்போ அவனுக்கு இம்பார்ட்டன்டா தெரிஞ்சது இப்ப இம்பார்ட்டன்ட் இல்லாம போயிடுச்சு. அதே மாதிரி நம்ம லைஃப்ல இப்ப நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிற சில விஷயங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு இம்பார்ட்டன்ட் இல்லாம போயிடும். யோசிச்சு பாருங்க, லதா மங்கேஷ்கர் வந்து டெத் பெட்ல சொன்ன விஷயமா ஒருத்தர் சொன்னாங்க. இது கரெக்டா தப்பான்னு தெரியல, பட் இது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. என்னன்னா, எனக்கு வந்து 1000 சேலை என்னுடைய பெட்டியில இருக்கு, ஐ மீன் பீரோல இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன பட்டு சாரி இருக்கு. பட் நான் வியர் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ் தான். என்னுடைய கார் வந்து 2 கார் ரோஸ் ராயல் கார் வெளியே நிக்குது வீட்டுல. ஆனா நான் வந்து இப்போ வந்து நான் மூவ் பண்ணணும்னா எனக்கு யாராவது அசிஸ்ட் பண்ணி வீல்ல தள்ளிட்டு போகணும். எனக்கு வந்து இவ்வளவு பெரிய சொத்து இருக்கு, ஆனா இங்கிருந்து நான் வீட்டை 2 இது தாண்டி போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி இன்னொரு இப்ப நீங்க நீங்க ஒரு இன்டர்வியூ பார்த்த ரஜினிகாந்தோட இன்டர்வியூ ரொம்ப நாளைக்கு மேலே பார்த்ததை நான். அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க சூப்பர் ஸ்டார் பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்னாரா, அது வந்து நான் அந்த இடத்துக்கு போக வரைக்கும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது எங்க, பட் போனதுக்கு அப்புறம் அவன் ஒன்றும் பெருசா அது சந்தோஷம் கொடுக்கல அப்படின்னாரு. அப்படி பேட்டி கொடுத்தாரு. என்ன காரணம், அதை அச்சீவ் பண்ணும்போது பெரிய அச்சீவ் வெளியிருந்து பார்க்கும்போது பெருசா தெரியுது, அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அது ஒன்றும் பெருசா தெரியல அப்படின்னு சொன்னாராம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்வு, சிவாஜி கணேசன் வந்து ஒரு டைம் ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. இப்போ பாரதி ராஜா பார்க்க போனாராம். பார்க்க போயிட்டு அப்பா எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு. ஆமா நல்லா இருக்கேன் ராஜா, நீ எப்படி இருக்க அப்படின்னு என்ன சொல்லிட்டு இருக்காரு. வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நான் வழக்கமா ஒரு 2 மணி நேரம் தூங்குவேன், ஒரு 3 மணிக்கு நான் 4 மணிக்கு தூங்கிட்டு 4 மணிக்கு எந்திரிப்பேன், 2 மணிக்கு படுத்து 4 மணிக்கு எந்திரிப்பேன். என் வீட்டுக்காரமா என் கூட தான் இருப்பாங்க, இருந்துட்டு ஒரு 3 மணிக்கு போயிட்டு ஒரு 4 மணிக்கு டீ கொண்டு வந்து கொடுப்பாங்க. எனக்கு 3:30 மணிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, யாருமே ஹெல்ப் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் கேட்டாரா, நீ வீடு எல்லாம் கட்டிட்டியா அப்படின்னு கேட்டாராம் பாரதி ராஜாட்ட.
இவர் நான் நல்லா கட்டிட்டேங்க, நான் எத்தனை வீடு கட்டிருக்கேன், 4 வீடு கட்டிருக்கேன், பெருசா கட்டினியா சின்னதா கட்டினியா கேட்டாரன். இல்ல பெரிய வீடு தான் கட்டிருக்கேன். கட்டாதப்பா. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தப்ப நான் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறேன், பிரபுவும் வரல, ராம்குமார் வரல, ஒருத்தனுமே அங்க இல்ல, இவ்வளவு பெரிய வீடு கட்டி என்னப்பா ஆகுதுன்னு சொன்னார். விச் மீன்ஸ் டசன்ட் மீன் தட் நான் வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்ல. இப்போ நீங்க முக்கியமா உங்களுக்கு இருந்த விஷயம் அந்த இடத்துல முக்கியம் இல்லாம போயிடுச்சு. அப்போ சின்ன வீடா பக்கத்துல மக்கள் இருந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல வர்றாரு. அதுதான் அந்த ஃபேக்ட். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, லைஃப்ல நாம நினைக்கிறதெல்லாம் ட்ரூவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. லைஃப்ங்கிறது வந்து ஒரு பெரிய பிளிஸ். அது ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க வாழ்றதை வச்சு அது சந்தோஷத்தை கொடுக்குது. அதுக்கு தான் மகரிஷி கான்செப்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. எல்லா உணர்வுகளையும் பேலன்ஸ் பண்றது, எல்லா உறவுகளையும் பேலன்ஸ் பண்றது, எல்லா நிகழ்வுகளையும் பேலன்ஸ் பண்றது, அதுக்கான வலிமையை கொடுக்கறது தான் மெடிடேஷன். இன்ட்ரோஸ்பெக்ஷன் எல்லா விஷயங்களையும் யோசிக்கிறது உங்க காக்னிட்டிவ் பிரெயினை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே இருக்கு. அதுல ஒரு பைபாஸை கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. உங்க லிம்பிக் பிரெயின்ல இருந்து நியோ கான்டெக்ஸ்டுக்கான நியூரல் நெட்வொர்க் ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆக இந்த எஃபெக்ட் குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது ரெப்டைல் பிரெயினுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்றது கம்மியாயிடும். இன்ஸ்டன்டேனியஸ் ஒர்க் பண்ண மாட்டீங்க. எல்லாமே திங்க் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. எதுவுமே வந்து நீங்க திங்க் பண்ணி லாஜிக்கலா யோசிச்சு பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். ஆனா லாஜிக்கலா யோசிச்சு பண்றது இல்லைங்கிறதான் பிரச்சனையுடைய ஆணிவேர். வாழ்க வளமுடன். இதுதான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நன்றி. வாழ்க வளமுடன். Yes.